Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். I saw most of the free stars. பேசலாம் சொல்லு. உனக்கு முதல்ல நீ சொல்லு. இது என்னக்கா இது ஏதோ நான்லாம் நினைச்சல வெளிய உள்ள வந்து என்னை கட் பண்ணி ஷார்ட்ஸ்ல போடுறான். ஆமா நான் எதிர்பார்த்தேன் ஏதாவது உள்ள வந்து ஏதாவது அசம்பாதம் பண்ணுவாங்க, ஏதாவது திட்டுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு. எல்லாரும் இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலி ஜாலியா இருக்க அந்த மாதிரி இல்ல. ஒரு பேரண்ட் தவிர மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸ் வந்த மாதிரி இல்ல. ஒன்னு ரெண்டு பேரண்ட் தவிர இட் வாஸ் மோர் லைக் பிக் பாஸ் ஃபேன்ஸ் கமிங் இன் டு த ஹவுஸ். எல்லாருமே வந்து அந்த வீடை பாக்குறதுக்கும் அதை சுத்தி பாக்குறதுக்கும் இவங்களெல்லாம் வந்து ஒரு செலிபிரிட்டியா பாக்குறதுக்கும் இப்படிதான் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. there was no emotion at all, no drama. நீ எதிர்பார்த்த அந்த drama, I mean something that comes naturally for most people. ஆள கூட இல்லக்கா சீசனா பாத்திருக்கோம். சிவானி அம்மா, லாஸ்லி அம்மா, என் பிள்ளைங்க, இதெல்லாமே முகின் எல்லாமே ஒரு ஒரு பயங்கர ஒரு இது. பிரதீப் வந்து கவினை வந்து அரைஞ்சப்போ எப்படி இருந்தது ஹைப்பா அந்த சீசன்லாம். எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அதே வீட்ல ஃப்ரீ ஸ்டாஸ்க்ன்ற பேர்ல. சோ அந்த விதத்துல வந்து நான் அங்க இன்னைக்கு இல்லாதத வந்து நான் மிஸ் பண்ணல சத்தியமா. அண்ட் பேர்கள் சொல்ல விரும்பல, பட் ஐம் சேயிங் இட்ஸ் மை ஃபீலிங். அண்ட் அர்ச்சனாஸ் பேரண்ட்ஸ் வேர் லைக், அவங்க அப்பா வந்து எல்லாரையும் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆமா கேள்வி கேட்டாரு, பின்னாடி பேசுறத பத்தி விக்ரம் எல்லாம் பேசினாப்ல. ஐ ரியலி டிடன்ட் லைக் தட் பிகாஸ் தெரியாத ஒரு விஷயங்களே வந்து உள்ள இவங்களே மூட்டி விடுறதுங்கிறது நான் சத்தியமா பண்ணிருக்க மாட்டேன். நம்ம தமாஷுக்கு சில விஷயங்கள் இங்க பேசுவோம், நான் போனா நான் எல்லாரும் ஆடியன்ஸ் சார்பில் கேள்வி கேட்பேன்லாம். பட் தட் ஆஸ் அ டாஸ்க் இஸ் ஓகே. பட் நம்ம பேரண்டா போகும்போது, ஒரு ஃபேமிலியா போகும்போது நம்ம பிள்ளைங்களை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர மற்ற பிள்ளைங்களை குறை சொல்றதுக்காக அங்க போக முடியாது. யாரா இருந்தாலும் சரி, we have to encourage them. அத வந்து நான் இன்ஃபேக்ட் நான் ஜோவி நானு மாயா சிஸ்டர் எல்லாம் பேசுறேன் சொன்னேன். நான் வந்து நான் உள்ள போனேன்னா I'll be like chilling with all of them and encouraging them rather than questions கேக்குற இடம் அது இல்ல. பர்சனலி questions கேக்குறது. இப்போ ஒரு டாஸ்கா எனக்கு நான் கேக்குறேன், சேனல்ல எனக்கு ஒத்துக்குறாங்க, நான் போய் சில கொஸ்டின்ஸ்க்கு கேட்க போறேன், ரிவ்யூவரா கேட்க போறேன்னா தட் இஸ் ப்ரொஃபஷனல். பட் பேரண்டா போயிட்டு விசித்ரா அவங்க கிட்ட போயிட்டு என்ன மேம்னு சொல்லி கூப்பிட சொல்றீங்க, என்ன என் பொண்ணு பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன்னா அது எவ்வளவு தப்பா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த அர்ச்சனா பேரண்ட்ஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல. அவங்க அப்பா பேசினது எனக்கு சத்தியமா பிடிக்கல. ஐ டென்ட் ஃபீல் இட் ரைட். நடந்ததெல்லாம் போய் ஒப்பிக்கிறாங்க. அப்படியே அர்ச்சனா மாதிரியே அவ வந்து எப்படி போட்டு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நடந்தது அது நடந்தது எல்லாத்தையும் சொன்னாலும் அவங்க அதை விட ஓட்டவையா இருக்கிறாங்க. அவங்க போய் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் சொல்லிதான் உள்ள அனுப்புவாங்க, ஓகே எதுவுமே பேசக்கூடாது, வெளியில நடக்குது தெரியக்கூடாது, டெலிகாஸ்ட் பத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி இவங்க பார்க்காத விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்லணும்? அது தப்பில்ல, அது கேம வந்து கெடுக்கிறது தானே. அது அவளுக்கே தெரியல. அவ திரும்பி அர்ச்சனா வந்து அது வந்துச்சா அப்படியா, அது வந்துச்சா அப்படியா. அவளுக்கு பயம் என்னன்னா எடிட்டருக்கு வேலையே இல்ல போல இருக்கே, அப்படியே போட்டாங்களா. நான் நினைச்சேன் நீ எதை பார்த்து பயப்படுறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன் சத்தியமா. ஆனா அது அவங்க பேரண்ட்ஸ் வந்து they just want to tell everything that happened behind her back. அவ பின்னாடி நடந்ததா அங்க சொல்றதுக்கு அவங்க வேலை கிடையாது. அவங்க பொண்ணதான் அவங்க பார்க்க போயிருக்காங்க. பொண்ணுக்கு அறிவுரை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா that is what parents do. பேரண்ட்ஸ் இல்லாத அந்த 75 டேஸும் பேரண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்படுறதும் இஸ் a natural thing. ஜோவிகாக்கே நான் சொல்லியிருக்கேன், she needs a dose of me. வனிதான்ற ஒரு மாத்திரை அங்க தேவைப்பட்டுச்சு இத்தனை நாளுக்கு அப்புறம். ஒரு போய் ஜோவிகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பிளே யோர் கேம், அவ்வளவுதான் அவ ட்ராக்ல வந்திருப்பா. தட்ஸ் வாட் பேரண்ட்ஸ் ஆர். தேர் மோட்டிவேஷன், தேர் மெடிசன் டு அஸ், டானிக் மாதிரி. அதை பண்ணாம மற்ற பிள்ளைங்களை குறை சொல்லிட்டு அவங்கள கேள்வி கேட்டுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் வேலை அங்க பார்க்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. புரியுது. இன்னொன்னு பூர்ணிமா அவங்க அம்மா எல்லாம் விஷ்ணு போயிட்டு 2 வார்த்தை கேட்டிருக்கலாம், நீ எப்படிப்பா இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க கேரக்டரே மாத்தி அங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வெளியில பேசினது நம்ம கிட்டயும் ரீச் அவுட் ஆயிருக்காங்க. பட் அங்க போய் வேற மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது உண்மையா. அப்புறம் வந்து ஐ திங்க் விக்ரம்ஸ் மதர் வாஸ் ஷி டிட் a good job. அவங்க அப்பா கூடக்கா விக்ரம் அவங்க அப்பா கூட சிறப்பா, அவர் நல்ல ஜாலி, நல்லா நிறைய காட்டியிருக்காங்க.
அவங்க வந்து மாயா பூர்ணிமாட்ட கேர்ஃபுல்லா இரு, விஷ்ணுட்ட கேர்ஃபுல்லா இரு சொன்னாங்க. ஒரு தாயா தனியா வார்ன் பண்றது தப்பே கிடையாது. அதே மாதிரி நீ கேம் ஆடு, நீ எதிர்த்து நில்லு. உன்னை தப்பு சொல்றாங்கன்னா நீ ஏன் நான் அப்படி இல்லைன்னு சொல்லு. அது ஒரு தாய் சொல்லணும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி மதர் ஷுட் டூ. அதை விட்டுட்டு மத்தவங்கள எல்லாம் குறை சொல்லிட்டு அப்புறம் விசித்ராக்காக்கு எல்லாரும் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தெரியல எனக்கு. பெற்றோர்கள் ஃபேவரட்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. அது எதுக்குன்னா இதுக்கப்புறமாவது என் பொண்ணுங்களை பசங்களை நோண்டாம இருங்க, ஏன்னா எங்க கிட்ட பேசுறீங்கல்லன்றதுக்கு ஒரு ஒரு தற்காப்புக்காக பண்ண ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ரீசன்ஸ் நிறைய சொன்னாங்களே, இந்த ஏஜ்ல வந்து இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட வந்து அவங்க சர்வே பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, தட் இஸ் அது நேச்சுரல், அது ஓகே. பட் ஒரு சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலா எனக்கு தோணுச்சு. எனிவே இட் வாசன்ட் a very emotional dramatic experience இன்னைக்கு. அட்லீஸ்ட் நாளைக்கு என்னன்னு தெரியல எனக்கு. பட் இன்னைக்கு நடந்தது ரொம்ப சப்பையா இருந்தது. ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கும் வந்து எங்களதுல எல்லாம் ரிவர்ஸ் போவாங்க, ஃப்ரீஸ் வருவாங்க, நிறைய டிராமா இருந்தது. அது அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஃபேமிலி உள்ள வராது. ரொம்ப லென்த் கொடுப்பாங்க, ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இங்க வந்து என்னத்த இப்ப சஸ்பென்ஸ் தேவை கிடக்கு, எல்லாத்தையும் உள்ள மொத்தமா விட்டுறலாம். சோ மத்தபடி வெரி நார்மல் டேன்னு தான் சொல்லணும். ஒரு கலகலப்பு இல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்ல, ஃபன் இல்ல, ஒரு டான்ஸ் இருக்கும், கேம் இருக்கும், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா நான் வந்து லைவ் பார்த்தேன். எதுவும் இல்ல. அதாவது இந்த எண்டிங் எபிசோடோட எண்டிங் மட்டும் நான் பார்க்க முடியல. எபிசோட் எண்டிங்ல என்ன நடந்தது? அத எண்டிங்ல வந்து பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பெற்றோர்களோட ஃபேவரட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணோம். இல்ல எல்லா எக்ஸைட்மென்ட்டும் இந்த சீசன்ல கம்மி ஆயிடுச்சு. அதான் இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் முதல் கொண்டே அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை, எதிர்பார்ப்பு, ஒரு 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 சின்ன ஒரு ஜாலி இருக்கும் அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எப்பவுமே. ஒரு சஸ்பென்ஸ் ஃபேக்டர் சப்புன்னு முடிச்சிட்டாங்க. சேனல் சைட்லயே சேர்ந்து போதண்டா எல்லாத்தையும் மொத்தமா இறக்கி விடு, போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு வரட்டும், முடிஞ்சா சண்டை போடட்டும். அப்படிதான் எனக்கு தோணுச்சு உண்மையா. அக்கா அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புனேன். இந்த பிக் பாஸ் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு, இப்ப நீங்க அந்த தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7ல வந்து பல்லவி பிரசாத் அப்படின்றவர் வந்து வின் பண்ணாரு. அமர்தீப் அப்படின்ற ஒரு பர்சனோட காரை வந்து அவரோட ரசிகர்கள்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணி, அது ரொம்ப பார்க்கவும் ரொம்ப கொடூரமா இருந்தது. அதுல தமிழங்க வந்து எங்க இதுல இப்படி கிடையாது, நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னா அவனாவது காரை உடைச்சாங்க, என் மூஞ்செல்லாம் உடைச்சாங்க. அப்ப இத மட்டும் நம்ப மாட்டீங்க, ஏன்னா வனிதாக்கா சொல்றாங்க, அவங்கள யாருப்பா அடிப்பாங்க, அவங்க உழுந்திருப்பாங்க. ஏன்பா உழுந்தா இங்க அடிப்படும், ஒரு கட்டு விழும், கண்ணுல இவ்வளவு பெருசா வந்து வீங்கி ஒரு மாசம் ஆக போது. இன்னும் நான் வந்து ஐ எம் வேரிங் கிளாஸஸ் நான் வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓபன் இட் நவ். ஐ எம் டிராவலிங். நான் கண்டிப்பா நியூ இயருக்கு அந்த டைம்ல சரியாயிட்டு ஐ வாண்ட் டு கம் பேக். ஐ வாண்ட் a real comeback because I want to show whoever did it to me. எனக்கு இத பண்ணவங்களுக்கு நான் கொடுத்த செருப்படி இந்த ஒரு மாசம் நான் ஷோவை கண்டினியூ பண்ணது, நான் திரும்பியும் டிராவல் பண்றது, திரும்பியும் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நத்திங் கேன் ஸ்டாப் மீன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் பண்றேன். சோர்ந்து நான் படுக்கல, நான் படுக்கவும் மாட்டேன், என்ன யாராலையும் உடைக்க முடியாதுன்னு. ஆனா அந்த வன்மம், அந்த அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம இதுலயும் இருக்கு, நம்ம சொசைட்டிலயும் இருக்கு. அது நீ சொன்ன மாதிரி இது லாங்குவேஜ கொண்டு வராதீங்க, நீ இல்ல ட்விட்டர்ல. இது வந்து பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ கேம் ஷோ. ஓகே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த கப்பு வின் பண்ணவங்க வந்து உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்க போறது கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் தான் முக்கியம். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரசிங்க ஆக்டர்ஸ் கூட. இப்போ நம்ம நடிகர்கள் பத்தி சொல்றோம்ல, உச்ச நடிகர்கள்லாம் பால் அபிஷேகம் பண்றேன், கட் அவுட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து போய் உழுவுறது, பஸ்ல இருந்து எத்தனை சாவு, எத்தனை டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சொல்லு. அப்படி என்ன உங்க உயிருக்கு மேல இன்னொருத்தர் உயிருக்கு விட உங்களுக்கு வந்து அந்த ஒரு அபிமானம் முக்கியமா போச்சா? Stupidity to the core. அப்ப நீங்க தான் பைத்தியம், நீங்க பைத்தியம். உங்களுக்கு அறிவு இல்ல, நான் இப்படிதான் திட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு அறிவு இருந்தா உங்க வாழ்க்கைய பாப்பீங்க, அந்த ஷோல இருந்து நல்லதை எடுத்துப்பீங்க, கெட்டதை எடுத்துப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் கத்துப்பீங்க, என்ஜாய் பண்ணிப்பீங்க, சிரிப்பீங்க, மெமரிஸ்ல அது நிக்கும். அதுக்காக உயிரை விடுறது, ஒரு ஆக்டருக்காக, ஒரு செலிபிரிட்டிக்காக போய் இன்னொருத்தரை வந்து டேமேஜ் பண்றது, அதான் இந்த ட்விட்டர்ல போய் ஹேட்டர்ஸ்ன்ற பேர்ல நான்சென்ஸ் எழுதுறது,
அதெல்லாம் அவங்களுக்கு திரும்பி வந்து ரிவர்ஸ்ல வந்து வேற மாதிரி வரும். அக்கா தமிழ்ல இப்படி நடக்குதுன்னா அதான் தமிழ்ல இப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி தான் இது வந்து ஆக்சுவலா இல்ல. இந்த சீசன் வேற இன்னும் முடியல, புரிஞ்சுக்கோ. எவ்வளவு பேருக்கு த்ரெட்ஸ் வருது. இப்போ எனக்கு வந்து பிசிக்கலா நடந்திருக்கு, அதனால உங்களுக்கு நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு எமோஷனலா நடந்திருக்கு தெரியுமா இதே சீசன்ல? ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரேப் த்ரெட்ஸ், மர்டர் த்ரெட்ஸ், பிளாக்மெயில். நம்ம இந்த சீசன்லயா? இந்த சீசன்ல இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ட்ஸோட ஃபேமிலிஸ்க்கு சோஷியல் மீடியால ரேப் த்ரெட்ஸ், மர்டர் த்ரெட்ஸ், பிளாக்மெயில் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க எல்லாருமே கோயிங் த்ரூ a lot of hell. நிறைய கேசஸ் வேற பதிவு பண்ணிருக்காங்க, டெஃபமேஷன் அது இதுன்னு பண்ணிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து நீதி கிடைக்காது. அதனாலதான் நான் அந்த மாதிரி போறது இல்ல. ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணின காலம் இருக்கு, அப்படியே ஆஃப் ஆயிடும். நம்ம வந்து அதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, எதுக்கும் சோர்ந்து போகாம என்னடா பண்ணிடுவேன் வாடா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல வாழ்ந்துதான் காட்டணும். பட் ஐ அம் டெல்லிங் யூ, இவ்ளோ விஷயங்கள் இந்த பிக் பாஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்காக நடக்குது. அதுவும் அந்த நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோ? எந்த வீடியோ? அந்த வீடியோ காரெல்லாம் பயங்கரமா அடிச்சு நொறுக்கி, அதுவும் பப்ளிக்ல ரோட்ல. அதுதான் அது பர்சனலா எடுத்துக்கிறது. என்னது சொல்றது? அதான் அதாவது இவங்க சேஃப் கேம் ஆடுறதை விட இவங்க ஃபேக்கா ஆடுறதை விட பேரண்ட்ஸும் வந்து ஃபேக்கா ஆடி மொழிகி கழுவி அதை வந்து அப்படியே பூசி அப்படிதான் தெரியுது. What else can I say? இப்ப கேக்குதா? Tendril Girija, have you seen Rachita's story? She was supporting Vichu ma'am. Vanima, your point of view. Admin post this. I didn't see Rachita's story. I don't follow her. பட் என்ன பிரேஸ் பண்ணாங்க விச்சு மேம்? புரியல எனக்கு எந்த விஷயத்துக்கு. ஓ, தினேஷ் அட்டாக் பண்ணனாலயா? அது யூசுவல் தானேப்பா. எப்பவுமே பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் ஒருத்தவங்க உள்ள இருக்கும் போது, இவரும் தான் அவங்க ரச்சிதா உள்ள இருக்கும் போது வெளியில போயிட்டு எனக்கும் அப்படி நடந்திருக்கு, எனக்கு அநியாயம் எல்லாம் நடந்திருக்கு. அதேதான் இப்ப அவங்களுக்கு இந்த ஒருத்தவங்களோட எக்ஸ் உள்ள போகும்போது உங்களுக்கு என்ன வேலை பேசுறதுக்கு? எக்ஸ பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட்ஸே கிடையாது. நீங்க போய் கோர்ட்ல பேசிக்கோங்க, இல்ல வீட்ல பேசிக்கோங்க, தெருவுல பேசிக்கோங்க. அது போய் இன்டர்வியூ கொடுக்கறது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே, இல்ல நீங்க ரிவ்யூவரா, நீங்க ஷோ பண்றீங்களா, அப்ப உட்கார்ந்து எல்லாரையும் பேசுங்க. சோ பர்சனல் வெண்டட்டா, பர்சனல் வெஞ்சன்ஸ், எக்ஸ்ன்றது எல்லாருக்குமே பிடிக்காது. பிடிச்சிருந்தா ஏன் எக்ஸ் ஆகுறாங்க இல்லையா? அந்த வெறுப்பு இருக்கும், கோவம் இருக்கும். காதல் தோல்வி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். இது வந்து முறிஞ்சு போன வாழ்க்கைகள். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு வெறுப்பு தான் இருக்கும், கெட்டதுதான் ஞாபகம் வரும். அத மட்டுமே நம்ம வந்து போய் அது நம்ம மைண்ட்ல இருக்கட்டும், நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம மறப்போம், நம்ம மூவ் ஆன் ஆக முடியும். ஆனா அது ஊர் உலகத்துக்கு எல்லாம் போய் சொல்லி அவங்கள வந்து பேர் ரிப்பேர் பண்ணி அவங்க கேரக்டர் டேமேஜ் பண்றது வந்து அவ்வளவு நல்லா இல்ல. ஏன்னா அவங்க உள்ள இருக்காங்க வீட்டுக்குள்ள. அவங்க வெளியில இருக்கும் போது நீங்க பேசுங்க தைரியமா. அவங்க உள்ள இருக்கும் போது அவங்களுக்கு தெரியாது, அவங்களால வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியாது அவங்கள. எனக்கும் இதே நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் நோ கமெண்ட்ஸ் ஆன் திஸ். பட் ட்ரைங் டு பர்சனல் வன்மத்தை வந்து சோசியல் மீடியால ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள இருக்கும் போது எக்ஸ் எல்லாம் பேசுறது வந்து கண்டுக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். Maya completely wanted to show her talent only. Yes, கண்டிப்பா கண்டிப்பா. அது பாரதியாரா வேற சுத்தின்னு இருந்தது, பயங்கரமா தமிழ் தான் பேசிட்டு காமெடியான ஒரு பாரதியாரா சுத்திட்டு இருந்தது. எனக்கு அந்த திருவிளையாடல்ல நாகேஷ் ஒருவர்ல ஒரு கவிஞர் கேரக்டர்ல வந்து சிவாஜி பெரியப்பா, அது என்னமோ ஞாபகம் வந்தது. அந்த தமிழ் கேட்கும் போது, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு நிறைய நாகேஷ். பிகாஸ் ஐ வெரி ரேர்லி நம்மளால ஒரு காமெடி நாகேஷோட எல்லாம் கம்பேர் பண்ணி சொல்லவே முடியாது வாழ்க்கையில. ஒரு லேடியா இருந்து அந்த மாதிரி பண்றாங்க, வெரி டேலண்டட். ஹாய் தலைவி, எப்படி உங்களுக்கு மட்டும் ஏஜே ஆக மாட்டேங்குது? wrinkle fine lines வர மாட்டேங்குது. ப்ளீஸ் டெல் யுவர் சீக்ரெட் ஃப்ரம் யுவர் டை ஹார்ட் ஃபேன். லவ் யூ டு தி கோர். ஒன்னும் இல்ல, அப்பப்ப யாராவது நம்ம நல்லா நேர்மையா நடந்துகிட்டு இருப்போம், நம்மள வந்து யாராவது செருப்பால அடிச்சுட்டு போயிருவாங்க, வாழ்க்கையில அடி வாங்கிப்போம். அப்படியே வந்து அந்த கண்ணீர்னாலேயே வந்து ரிங்கிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி ஸ்கின் வந்து எங்க இருது. வாழ்க்கையில வந்து பாதி நாள் அழுது பாதி நாள் வந்து அடி வாங்கியே நான் இப்படி இருக்கிறேன். நான் நினைப்பேன்
ஒருவேளை நான் அதெல்லாம் என் வாழ்க்கையில படாம ஹாப்பியா இருந்திருந்தேன்னா, வாழ்க்கையில ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்படி அமையும்ல, ஒரு ஹாப்பிகோ லக்கியாவே, எந்த பெருசா ஒரு இது இல்லாம டேமேஜ் இல்லாம அப்படி இருந்திருந்தேன்னா அப்படின்லாம் யோசிப்பேன். பட் மேபி அப்படி இருந்திருந்தா நல்லா குண்டா இவ்வளவு பெருசா ஆகி ஒரு இந்த ஏஜுக்கு நான் எப்படி ஒரு நார்மல் மைண்ட் செட் வந்திருக்குமோ அது மேபி நான் வந்திருப்பேன். ஏன்னா நானும் அப்படிதான் இருந்திருக்கேன். ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிருக்கேன், என்ன ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன், ரொம்ப என்னோட ஹெல்த்தை பாத்துக்கிட்டது கிடையாது, என்னோட லுக்ஸை பாத்துக்கிட்டது கிடையாது மேரேஜ் லைஃப்ல போயிட்டு. ஆனா அடி வாங்கி அந்த மேரேஜ்ல இருந்து நம்ம வெளியில வரும்போது அந்த ஒரு ஓ மை காட் வாட் டிட் ஐ டூ டு மை செல்ஃப், அந்த மொமெண்ட் இருக்குல்ல, ஓ மை காட். ஏன்னா நம்ம மறந்துட்டோம், நம்ம செட்டில் ஆயிட்டோமே, குழந்தைங்க பிறந்துட்டாங்களே, நம்ம என்னத்துக்கு பாத்துக்கணும், குழந்தைங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் மேக்சிமம் பண்ற ஒரு தப்பு அதுதான். பட் நான் என்ன சொல்றேன்னா, மேரேஜ் இருக்கு இல்ல, நல்ல மேரேஜ் இருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். ஆனா நம்மள எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும், நம்மள எப்பவுமே ஹாப்பியா பாத்துக்கணும், அது நம்மளோட கடமை. சோ அந்த கடமையில நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.